ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய கலப்பெண்களினுடைய கடைசி எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நம்ம வந்துட்டோம். 2.8 ஆல்மோஸ்ட் இதோட வந்து நமக்கு இந்த சாப்டர் வந்து கவர் ஆகிடும். டிமாய்வியர் தியரம், டிமாய்வரின் தேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஒன்றுமே இல்லை, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் அந்த எண்ணை வந்து உள்ளே கொண்டு வரலாம். காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா கமா என் பிலாங்ஸ் டு இசட். இசட் அப்படின்னாக்கா முழு எண்கள்னு பேர் தமிழில். இங்கிலீஷில் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 +1 -1 +2 -2 அந்த மாதிரி வரும். இப்போ கரோலரி கிளை தேற்றம், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என். நடுவில் மைனஸ் இருந்தால் கூட இந்த எண்ணை என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட், உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, மேலே மைனஸ் இருக்குது, அப்போ காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு எழுதுறாங்க. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் என் உள்ளே வந்தது அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா பிகம்ஸ் என்னது, ப்ளஸ் காஸ் என் தீட்டா. சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா என்ன ஆகிடும், மைனஸ் ஆஃப் ஐ சைன் என் தீட்டா. அதுதான். அதே இது உள்ளேயும் மைனஸு வெளியிலையும் மைனஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் என்ன ஆகிடும் ஸ்டூடெண்ட், ப்ளஸ் ஆகிடும். சைன் தீட்டா எப்பயுமே வந்து ரியல் பார்ட்னு சொல்லக்கூடிய மெய்ப்பகுதி வந்து காசாக இருக்கணும், இமேஜினரி பார்ட்னு சொல்லக்கூடிய கற்பனை பகுதி வந்து சைனாக இருக்கணும். ஒருவேளை மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோ, சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா, இந்த டிமாய்வரின் தேற்றம் நீ அப்ளை பண்ண முடியாது. அந்த கேஸில் காஸ் சைனாக நீ மாற்றணும். எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. எப்படி சார் வருது, ஏற்கனவே நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் இது போட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த டேர்மில் ஐயை வெளியிலிடு, சைன் தீட்டா பை ஐ ப்ளஸ் காஸ் தீட்டா சொல்லலாமா பாருங்கள். ஐ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கீழே ஐ வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன், மேலையும் கீழையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுவியா. அப்போ ஐ பை ஐ, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, அந்த மைனஸ் மேலே போயிடுமா. ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட். ஓகேவா. இந்த 4 ஃபார்முலாவை ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம 2 சம்முக்கு போகிறோம். ஓகேவா. ஓகே, 2.8ல் தேர்டு சம். டைரெக்டாக ஏன் இந்த சம்முக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 சம் வந்து வேறு மாடல். இதை வந்து இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், டிமாய்வியர் தியரம், அதை யூஸ் பண்ணி டைரெக்டாக போடக்கூடிய சம். இதை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த மாடலுக்கு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் z equal to sin pi by 10 plus I cos pi by 10. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்க. இந்த நியூமரேட்டரில் இதை மட்டும் என்னென்னு எடுத்துக்கிறேன், z அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட். அப்போ 1/z என்ன வரும், 1 sin of pi by 10 plus I cos pi by 10 காஞ்சுகேட். தமிழில் இணை கலப்பெண்ணால் என்ன பண்ணுறோம், மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா. இப்போ நியூமரேட்டரில் வரக்கூடிய சைன் பை பை 10 மைனஸ் ஐ காஸ் பை பை 10 அப்படியே வச்சுக்கோ. இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற மாடலில் மாறுமா. என்ன ஃபார்முலா, எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். a plus ib into a minus ib equal to என்னது, a square plus b square. அப்போ sin square pi by 10 plus cos square pi by 10, இதனுடைய வேல்யூ 1. அப்போ உன்னுடைய ஆன்சர் என்னது, sin pi by 10 minus I cos pi by 10. ஓகேவா ஸ்டூடெண்ட். இப்போ அங்கே போய் அப்ளை பண்ணலாமா. அப்போ இது வந்து எதனுடைய ஆன்சர், இது 1/z. இப்போ அந்த சம்மு எப்படி மாறுது பாருங்க, 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 whole power 10 equal to, நியூமரேட்டருக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட், 1 plus z போடலாமா. டினாமினேட்டருக்கு என்ன போடலாம், 1 plus 1/z ஹோல் பவர் 10. ஓகேவா. 2 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, 1 plus z by
1 plus z by z whole power 10. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுது. 1 plus z 1 plus z கேன்சல். இந்த z ரிவர்ஸ் ஆகி எங்கே போகும்? மேலே போகுமா? z பவர் 10. இதோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? sin of pi by 10 plus I cos pi by 10. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கு ரியல் பார்ட்டு காசாக இருக்கணும், இமேஜினரி பார்ட்டு சைனாக இருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்தோமா? ரீகால் பண்ணிப்பாரு. சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ அதன்படி இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். ஹோல் பவர் 10 I into cos of pi by 10 minus I sin pi by 10 whole power 10. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ I power 10 வெளியில் எடுத்துருங்க. ஓகேவா? I power 10 வெளியில் எடுத்துருங்க. அப்போ பேலன்ஸ் என்ன வருது? cos of pi by 10 minus I sin pi by 10 whole power 10. டிமாவியஸ் தேற்றத்தினுடைய கொரோலரின்னு சொல்லக்கூடிய கிளை தேற்றம் ஒன்று கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என்ன எப்படி எழுதலாம்? சாரி, ப்ளஸ் என்ன எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா காஸ் என் தீட்டா மைனஸ் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு எழுதலாம்னு சொன்னோமா? அப்போ அதன்படி அந்த 10 வந்து உள்ளே கொண்டு வந்துடலாமா? அப்புறம் I power 10 இப்படி எழுதலாமா பாருங்க ஸ்டூடெண்ட். I power 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதலாமா? வெரி ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இது பார்த்துருக்கோம் நம்ம. 4 2 8, 8 + 2 10. I power 4ஓட வேல்யூ 1, 1 இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? -1. அப்போ I power 10க்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? -1. இந்த 10 உள்ளே கொண்டு வரலாமா? cos of 10 into pi by 10 minus I sin 10 into pi by 10. 10 10 cancel ஆகிடுமா? -1 into cos pi minus I sin pi. cos pi ஓட வேல்யூ -1 minus I into sin pi ஓட வேல்யூ 0. அப்போ -1 into -1 என்ன ஸ்டூடெண்ட்? 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸை நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் அடுத்த சம்முக்கு நம்ம போகலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? டூ 2.8ல் 4th சம். 2 cos ஆல்ஃபா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 cos பீட்டா ஒயில் ஒரு ஈக்குவேஷன். 4 ரிசல்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே முன்னாடி எக்ஸசைஸில் படித்த சில கான்செப்டையும் அப்ளை பண்ணணும். நான் அந்தந்த இடம் வரும்பொழுது என்னென்ன அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? 2 cos ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட்? 2 cos alpha into x equal to x square plus 1. இப்போ ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? x square minus 2 cos alpha into x plus 1 equal to 0. இப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருபடி சமன்பாடாக இருக்கா? a இனுடைய வேல்யூ 1, b இனுடைய வேல்யூ -2 cos alpha, c இனுடைய வேல்யூ 1. அப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவேன்? x equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன கிடைக்கும்? 2 cos alpha ஏன்னா மைனஸா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வரும்? 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா -4 by 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ 2 cos ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கோ. ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வெளியில் எடுத்தால் 2ன்னு வருமா? cos ஸ்கொயர் ஆல்ஃபா -1 by 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்?
இப்போ 2 ஓவரால் வெளில எடுக்கலாமா? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணு, என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த பக்கம் வந்தால் மைனஸ், அந்த பக்கம் போச்சுன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1. அப்போ அதுக்கு பதிலாக இங்கே என்ன வரும்? மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 2. 2 என்ன ஆகிடும் ஸ்டூடெண்ட்? கேன்சல் ஆகிடுமா? எப்பயுமே ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் என்ன வந்துடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வந்துடுமா? அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஆனால் நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ வந்தால் கூட ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வச்சா தான் நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, லெட் அஸ் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. நீ என்ன பண்ணு, என எடுக்க அப்படின்னு போட்டுக்கோ. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என எடுக்க அப்படின்னு போட்டுக்கோ. இப்போ இதே போல் சிமிலர்லி தமிழில் என்ன எழுதுற? இதே போல் ஒய் என்ன வரும்? இது ரெண்டும் ஒரே மாடலில் இருக்குது. ஆனால் ஆல்ஃபாக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? பீட்டா இருக்கா ஸ்டூடெண்ட்? அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு, ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நான் ஒவ்வொரு சப்டிவிஷனாக போட்டு வரவா ஸ்டூடெண்ட்? ஃபஸ்ட்டு என்ன வேணும்? எக்ஸ் பை ஒய் வேணுமா? எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? காஸ் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை கலப்பெண்களை வகுப்பதற்கு பதிலாக, டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஆர்குமெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ் என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாம், கழிக்கலாம்னு சொல்லியிருக்கோமா நம்ம? அதன்படி என்ன பண்ணலாம்? இதை காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ இது எதனுடைய ஆன்சர்? இது எக்ஸ் பை ஒய்யா? இன்னொரு ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ணி பாரு. Z equal to cos theta plus I sin theta na 1 by Z என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? cos theta minus I sin theta. ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு என்ன இருக்கு? y by x இருக்கா? y by x இப்படி எழுதலாமா பாரு? 1 by x by y அப்படின்னு எழுதலாமா? அப்போ 1 by zங்கிற மாடலில் இருக்கா? 1 by cos of alpha minus sin beta plus I sin alpha minus beta. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி மேலே போகும்பொழுது எப்படி போகும்? cos of alpha minus beta minus I sin alpha minus beta. இப்போ நம்ம ரெண்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? இதை 1ன்னு எடுத்துக்கோ, இதை 2ன்னு எடுத்துக்கோ. 1 + 2 பண்ணு, x by y plus y by x equal to, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 2 கலப்பெண்களை ஆட் பண்ணும் பொழுது ரியல் பார்ட் என்ன ஆகும்? ஏன்னா 2 இணை கலப்பெண் கான்ஜுகேட்டில் இருக்கு, ரியல் பார்ட் மட்டும் கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இமேஜினரி பார்ட். இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸைஸில் பார்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸு, இது ரெண்டு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ உன்னுடைய ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்? 2 டைம் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? ஒரு செகண்ட் பாருங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. எக்ஸ் ஒய், எக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஒய் என்னது? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கலப்பெண்களை பெருக்குவதற்கு பதிலாக, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஆங்கிள்ஸை கோணங்களை என்ன பண்ணலாம்? கூட்டலாம்னு சொல்லியிருக்கோமா? அப்போ என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்து என்ன வேணும் நமக்கு? 1 by xy இப்போ வேணுமா? இப்போ தான் நான் அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடும்பொழுது நான் ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? 1 by xyக்கு என்ன வந்துடும்? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா.
இதை 3ன்னு எடுத்துக்கோ, இதை 4ன்னு எடுத்துக்கோ ஸ்டூடெண்ட். ஓகேவா? 3 மைனஸ் 4 போடலாமா? xy மைனஸ் 1/xy. சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது ரியல் பார்ட் மெய்ப்பகுதி ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது i மைனஸாக மைனஸாக என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் i இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? தேர்டு சப்டிவிஷன் போடலாமா? ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம் பை காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். டிமாவியஸ் தியரத்தை ரீகால் பண்ணு. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் என்ன ஃபார்முலா? காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. அதன்படி கீழே வந்துருமா ஸ்டூடெண்ட்? அதாவது இந்த பவர் வந்து உள்ளே வந்துருமா? காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பை காஸ் ஆஃப் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணோம். டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் சப்டிவிஷனில் போட்டோம். ஆங்கிள்ஸ் என்ன பண்ணால் போதும்? சப்ட்ராக்ட் பண்ணால் போதுமா? காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதை வந்து 5ன்னு எடுத்துங்க ஸ்டூடெண்ட். எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். நமக்கு ஆன்சர்லேயே வந்து அந்த ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை வச்சு நீ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வேணும்? ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் வேணுமா? அதை இப்படி எழுதலாமா பாரு? எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். அப்போ இதனுடைய இன்வர்ஸ் சைடு தான். அதுக்கான ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நான் சொல்லிட்டேன். அப்போ அதன்படி என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. அதை 6ன்னு எடுத்துக்கோ. இப்போ 5லேருந்து 6 ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா? சப்ட்ராக்ட் பண்ணுமா ஸ்டூடெண்ட்? அப்போ எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் என் கழிக்கும் பொழுது சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதி கிடைக்கும். 2 டைம்ஸ் கிடைக்குமா பாருங்கள்? 2 டைம்ஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஃபோர்த்து சப்டிவிஷன் இந்த கேப்லேயே போட்டுறவா? எனக்கு ஒரே பேஜில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உனக்கு. ஓகேவா? எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். எக்ஸ் பவர் எம் என்னது? காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபாவா? ஒய் பவர் என் என்னது? காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டாவா? இங்கே டிவைட் பண்ணுறோம், அங்கே என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்து என்ன வேணும் நமக்கு? 1/x பவர் எம் ஒய் பவர் என். 1/ன்னு வந்தாலே என்ன ஆகிடும்? ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இப்போ ரெண்டு என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்? ஆட் பண்ணுமா? இதை வந்து வேணால் 7 எடுத்துக்கோ, இதை 8. 7 + 8 எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் 1/x பவர் எம் ஒய் பவர் என் 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் அடுத்த சம்முக்கு போகலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய nth ரூட்ஸு கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்டூடெண்ட். எண்ணாம் படிமூலம் அப்படின்னா என்ன சார்? இப்போ 2/2 ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் 2/1/2னா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் √2ன்னு கிடைக்குமா? அதாவது √2க்கு 2 வேல்யூ கிடைக்கும். ப்ளஸில் ஒரு வேல்யூ கிடைக்கும், மைனஸில். இன்னும் சொல்ல போனால் √2 கூட உனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். 4/1/2க்கு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. கியூப் ரூட்னா 3 வேல்யூ கிடைக்கும்.
அதை மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் 1/n இருந்தால் n ரூட்ஸ் கிடைக்கும். அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய எய்ம் வந்து z பவர் 1/n கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஸ்டெப் 1, z ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு துருவ வடிவம்னு சொல்லக்கூடிய போலார் ஃபார்மில் எழுதணும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு nth ரூட் கண்டுபிடிக்கணுமோ அதை எதில் எழுதணும்? துருவ வடிவம் சொல்லக்கூடிய போலார் ஃபார்மில் எழுதணும். ஸ்டெப் 2, z ஈக்குவல் டு r, அதாவது z பவர் 1/n ஈக்குவல் டு r பவர் 1/n இன்ட்டு காசா அந்த தீட்டாவோட எதை ஆட் பண்ணுவோம்? நம்ம 2k பை ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் தீட்டா ஹோல் பவர் 1/n அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது ஆக்சுவலாக நீ ஒரு ஆர்குமெண்ட் கண்டுபிடிப்ப, அந்த ஆர்குமெண்ட்டோட எதை ஆட் பண்ணிக்கணும்? 2k பை ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஸ்டெப் 2. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்? ஸ்டெப் 3. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். z பவர் 1/n ஈக்குவல் டு r பவர் 1/n இன்ட்டு காஸ் ஆஃப் டிமாவியரின் தேற்றப்படி அந்த 1/n என்ன பண்ணணும்? உள்ளே கொண்டு வந்துடணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/n இன்ட்டு 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 1/n இன்ட்டு 2k பை ப்ளஸ் தீட்டா கமா n ஈக்குவல் டு 0 1 2 அப் டு டாட் டாட் டாட். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு? அதாவது k ஈக்குவல் டு, சாரி n கிடையாது, k ஈக்குவல் டு 0 1 2 அப் டு டாட் டாட் டாட். எது வரைக்கும் சார் போகும்? இந்த k-னுடைய வேல்யூ 3 அப்படின்னாக்கா 0 1 2 வரைக்கும் போகணும். சாரி, n-னுடைய வேல்யூ அதாவது அப் டு n வரைக்கும் போகணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப் டு n. இன்னும் சொல்ல போனால் அப் டு n கூட போடக்கூடாது. 0 1 2 அப் டு டாட் டாட் டாட். எப்படி கண்டு அந்த k வந்து எப்படி டிசைட் பண்ணணும் வேல்யூஸ் அப்படின்னா, இப்போ பவர் 1/3ன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வேல்யூ கிடைக்கணும்? 3 வேல்யூ கிடைக்கணுமா? அப்போ 0 1 2 வரைக்கும் போடணும். பவர் 1/4ன்னு வச்சுக்கோ, எத்தனை வேல்யூ கிடைக்கணும்? 4. அப்போ எது பண்ணணும்? k ஈக்குவல் டு 0 1 2 3. அதன்படி நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்போ என்ன சொல்லலாம்? k-னுடைய வேல்யூ எது வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும்? n-1 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? என்னோட வேல்யூ 5ஆக இருந்தால் 4 வரைக்கும் போடணும், 6ஆக இருந்தால் 5 வரைக்கும் போடணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீ nth காம்ப்ளெக்ஸ் ரூட்டு கண்டுபிடிக்கணுமோ அதை போலார் ஃபார்மில் எழுதுகிற, துருவ வடிவில் எழுதுகிற. ரெண்டாவது ஸ்டெப்பில் 2k பை ஆட் பண்ணுற. மூணாவது ஸ்டெப்பில் பவரை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த பவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் கேக்கு பதிலாக என்ன பண்ணுற? 0 1 2 அப் டு டாட் 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 அப் டு n-1 வரைக்கும் போடுற. 5ஆக இருந்தால் 4 வரைக்கும் போடுற, 4ஆக இருந்தால் 3 வரைக்கும் போடுற. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இதை பேஸ் பண்ணி சம்முக்கு போயிடலாமா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட். 5th சம், z பவர் 3 இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ இசட்டுக்கு எத்தனை வேல்யூ கிடைக்கும்? 3 வேல்யூ கிடைக்கும். தெரியும், 3 ரூட்டு கிடைக்கும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? z பவர் 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா -27. z பவர் 3 ஈக்குவல் டு -27 பவர் 1/3ன்னு சொல்லலாமா? z ஈக்குவல் டு இப்போ 27க்கு 1/3 எடுத்தால் என்ன வரும்? 3 -1 பவர் 1/3. இது ஏதேனும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்த மாதிரி அதனுடைய தீட்டா கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் இங்கே வெறும் -1 இருக்குது. 4 நம்பருக்கு மட்டும் நீ ஸ்டாண்டர்டாக ஃபார்முலா பயன்படுத்தலாம். 1 வந்தால் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு போடலாம். -1 வந்தால் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு போடலாம். ஐ வந்தது அப்படின்னா காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2 போடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி -i வந்தது அப்படின்னா காஸ் 3π/2 ப்ளஸ் ஐ சைன் 3π/2 அப்படின்னு போடலாம். ஓகேவா? -i வந்ததுன்னா காஸ் ஆஃப் 3π/2 ப்ளஸ் ஐ சைன் 3π. இது ஸ்டாண்டர்டாக நீ என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ அதன்படி 3 இன்ட்டு போலார் ஃபார்மில் எழுதுறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். எதுக்கு? nth ரூட்டு கண்டுபிடிக்க. அப்போ -1னுடைய போலார் ஃபார்ம் என்னது? காஸ் பை
ப்ளஸ் I sin pi ஸ்டூடெண்ட் ஹோல் பவர் 1/3. செகண்ட் ஸ்டெப் என்ன, இன்னும் சொல்ல போனால் நம்ம இதோட மைனஸ், அதாவது 27 அப்படிங்கிறதுனால பவர் 1/3 எடுக்கும் பொழுது 3 வெளியில் வந்துருச்சு ஸ்டூடெண்ட். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. சப்போஸ் 3 இருந்தாலோ அல்லது ஒரு 5 இல்லை ஒரு 9 இருந்ததுன்னா என்ன பண்ணணும், 3 பவர் 1/3 என்ன இருக்கோ அதுக்கு மேலே பவர் 1/3 போட்டுக்கணும். சரியா ஸ்டூடெண்ட், அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், ஆங்கிளோட எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம், 2k பை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. 3 இன்ட்டு காசா 2k பை ப்ளஸ் பை ப்ளஸ் I sin 2k பை ப்ளஸ் பை ஹோல் பவர் 1/3. இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட், அந்த 1/3 உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. 3 இன்ட்டு காஸ் ஆஃப் 1/3 2k பை ப்ளஸ் பை ப்ளஸ் I sin 1/3 இன்ட்டு 2k பை ப்ளஸ் பை கமா k ஈக்குவல் டு 0 1 2. நான் ஏற்கனவே சொன்னேன் 3னா n-1 2 வரைக்கும் போடணும். நீ என்ன பண்ணலாம், எக்ஸாமினேஷனில் இதோட விடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். அப்படி இல்லை நீ சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், கேக்கு 0க்கு 1 2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணு, இது வரைக்கும் பாரு, அப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட். இப்போ இதில் வந்து நீ கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி விட சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட் நம்ம. சரியா. இப்போ k ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் z ஈக்குவல் டு 3 இன்ட்டு 0 போட்டால் 0. அப்போ எப்படி மாறும், காஸ் ஆஃப் π/3 ப்ளஸ் I sin π/3 வருதா ஸ்டூடெண்ட். இப்போ இதில் ஒரு நொட்டேஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டாவை சிஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இப்படி எழுதினாலும் மார்க் குறைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் புக்கில் உள்ளதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். காசுக்கான C, ஐக்கான I, சைனுக்கான S, தீட்டான்னு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி இதனுடைய ஆன்சர் எப்படி மாறும், 3 சிஸ் π/3. ஓகேவா ஸ்டூடெண்ட். k ஈக்குவல் டு 1. அப்போ Z என்ன ஸ்டூடெண்ட், 3 இன்ட்டு 2 1 2 2 + 1 3 3 3 கேன்சல் ஆகிடும். cos pi plus I sin pi. அப்போ 3 சிஸ் பைன்னு எழுதலாம், அல்லது 3 இன்ட்டு -1 என்னென்னு மாற்றிக்கலாம், -3 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா -1க்கு பதிலாக காஸ் பை ப்ளஸ் I sin pi போட்டிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட். ரைட். அடுத்தது k ஈக்குவல் டு 2 இம்ப்ளைஸ் z ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 2 2s 4 4 + 1 எவ்வளவு 5. அப்போ 5 π/3 ப்ளஸ் I sin 5 π/3 ஈக்குவல் டு 3 சிஸ் 5 π/3 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நீ என்ன பண்ணலாம், ஃபைனலாக எழுதணும் அப்படின்னா பிளாக் பென் யூஸ் பண்ணி கூட ரூட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு இந்த 3 எடுத்து எழுதலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனவே மூலங்கள் அப்படின்னு போட்டு இந்த 3 எடுத்து எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள். ரெண்டு மூணு சம் நம்ம டிமாவியஸ் தியரமை யூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒன்றின் முப்படி மூலங்கள்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க 4 மூலங்கள், இங்க n மூலங்கள், n படி மூலங்கள். சரியா ஸ்டூடெண்ட். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாதான், இதை பயன்படுத்தி தான் அந்த எக்ஸசைஸில் உள்ள மீதி எல்லா சம்முமே நம்ம போட முடியும். ஓகேவா. இப்போ ஒன்றினுடைய முப்படி மூலம் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னாக்கா அது என்ன மாடலில் இருந்திருக்கும், x ஈக்குவல் டு 1 பவர் 1/3. ஃபோர்த் ரூட்ஸ் எப்படி இருந்திருக்கும், 1 பவர் 1/4. அது மாதிரி ஃபிஃப்த் ரூட்டு, சிக்ஸ்த் ரூட்டு அப்படி போயிட்டே இருக்கும். nth ரூட்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், x ஈக்குவல் டு 1 பவர் 1/n. ஓகேவா. இப்போ நம்ம சொன்னோம் 1 வந்தாலே என்ன பண்ணலான்னு சொன்னோம், நம்ம அதை cos 0 ப்ளஸ் I sin 0 அப்படின்னு எழுதலான்னு சொன்னோமா. அதன்படி x ஈக்குவல் டு cos 0
plus I sin 0 whole power 1 by 3. இங்கே என்ன வரும் cos 0 plus I sin 0 whole power 1 by 3. X equal to cos 0 plus I sin 0 whole power 1 by n. இங்கே வந்து 1 by 4 ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? போலாரில் எழுதியாச்சு துருவ வடிவத்தில். அப்புறம் 2k பை ஆட் பண்ணணுமா? cos of 2k pi plus I sin 2k pi whole power 1 by 3. இங்கே என்ன வரும்? cos of 2k pi plus I sin 2k pi whole power 1 by 4. அங்கே என்ன வரும்? x equal to cos of 2k pi plus I sin 2k pi whole power 1 by n. அடுத்து டிமாவியரின் தேற்றப்படி 1 by 3 1 by 4 1 by n எங்கே வரும்? உள்ள வருமா ஸ்டூடெண்ட்? x equal to 6 2k pi by 3 நான் சிம்பிளாக போட்டேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? கமா k equal to 0 1 2. இங்கே என்ன வரும்? x equal to 6 2k pi 4 comma k equal to 0 1 2 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? x equal to 6 of 2k pi by n comma k equal to 0 1 2 up to n minus 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ கொஞ்சம் நல்லா கவனி. 2k pi by 3 அப்படின்னு வந்தால் அது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதுதான் நம்ம ஒரு சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 2k pi by 4னா என்னது? அது ஃபோர்த் ரூட்ஸு. 2k pi by n அப்படின்னா என்னது? அது nth ரூட்ஸு. அப்போ ஒருவேளை 9th ரூட்னா என்ன வரும்? 2k pi by 9 வரும். k equal to 0லேருந்து எது வரைக்கும் போகும்? 8 வரைக்கும் போகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்போ k equal to 0. அப்போ x என்ன கிடைக்கும்? cos 0 plus I sin 0 கிடைக்குமா ஸ்டூடெண்ட்? அதாவது 0 போட்டாக்கா cos 0 plus I sin 0 கிடைக்கும். அப்போ அதனுடைய வேல்யூ என்னது? 1. k equal to 1 போடு. என்ன கிடைக்கும்? 6 2 pi by 3 கிடைக்குமா? 6 2 pi by 3 கிடைக்குமா? அப்போ cos of 2 pi by 3 எப்படி எழுதலாம்? cos of 2 pi by 3 வந்து cos of pi minus pi by 3 எழுதலாமா ஸ்டூடெண்ட்? 180 minus theta எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் cos நெகட்டிவ் மைனஸ் cos pi by 3. அப்போ மைனஸ் cos 60யோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? மைனஸ் 1 by 2. ஓகேவா? அப்போ ஒன்று பண்ணு, இங்கே கூட 6 2 pi by 3ங்கிறத ஃபுல்லாக கூட எழுதிக்கோ, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உனக்கு. 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3. கொஞ்சம் அங்கே போடுறத திருப்பி நான் இங்கே போடுறேன், உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்கு. cos of pi minus pi by 3 ப்ளஸ் I sin pi minus pi by 3. இப்போ 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் cos நெகட்டிவ் மைனஸ் cos pi by 3, sin வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் I sin pi by 3. அப்போ மைனஸ் 1 by 2 ப்ளஸ் I root 3 by 2. இதுதான் வந்து k equal to 1ன்னு வரும் பொழுது எக்ஸுனுடைய வேல்யூ. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ k equal to 2 போடுங்க. x equal to 6 of 4 pi by 3ன்னு கிடைக்குமா பாரு? 2 2s of 4 4 pi by 3 கிடைக்குமா? இப்போ 6 of 4 pi by 3 எப்படி எழுதலாம்? cos of 4 pi by 3 plus I sin 4 pi by 3ன்னு எழுதலாமா ஸ்டூடெண்ட்? இப்போ 4 pi by 3 அங்கே பிரித்த மாதிரி எப்படி பிரிக்கலாம்? cos of pi plus pi by 3 plus I sin pi plus pi by 3. 180 plus theta third quadrant. cos minus தான் sin minus தான். அப்போ என்ன வரும்? minus cos pi by 3 minus
I sin pi by 3. அப்போ மைனஸ் 1/√2 மைனஸ் ஒன் பை மைனஸ் ஐ இன்ட்டு √3/2 அப்படின்னு வருது. அதாவது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்னென்ன வருது? 1, மைனஸ் 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ √3/2 அப்படின்னு வருது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ ஒன்றுனுடைய முப்படி மூலம் சொல்லக்கூடிய கியூப் ரூட்ஸ் என்ன சொல்லலாம்? 6 pi by 3 ஒரு மாடலில் சொல்லலாம். ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 1, மைனஸ் 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ √3/2ன்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஃபோர்த் ரூட்டுக்கு வாங்க. k ஈக்குவல் டு 0 போடுங்க. x ஈக்குவல் டு C0. C0 வேல்யூ 1 தான், அதில் ப்ராப்ளம் கிடையாது. k ஈக்குவல் டு 1 போடுங்க. x ஈக்குவல் டு சிசா 2 pi by 4 கிடைக்குமா ஸ்டூடெண்ட்? ஈக்குவல் டு 6 pi by 2 கிடைக்குமா? நான் போன செகண்ட் சம்ம என்னமோ போடும் பொழுது சொன்னேன் நான் உனக்கு. 1 வந்தால் என்ன பண்ணலாம், -1 வந்தால் என்ன பண்ணலாம், ஐ வந்தால் என்ன பண்ணலாம், மைனஸ் ஐ வந்தால் என்ன பண்ணலாம்னு சொன்னேன்னா, அதன்படி 6 pi by 2க்கு பதிலாக என்ன போடலாம்? ஐ. ஓகேவா ஸ்டூடெண்ட்? k ஈக்குவல் டு 2 போடு. x ஈக்குவல் டு 6 4 pi by 4 4 4 கேன்சல். 6 pi பதிலாக என்ன போடலாம்? -1. அப்புறம் k ஈக்குவல் டு 3 போட்டிங்கனாக்கா x ஈக்குவல் டு 6 pi by 4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ 6 pi by 4 எப்படி எழுதலாம்? 3 pi by 2. அதுக்கு பதிலாக என்ன போடலான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? -i. அப்போ டோட்டலாக ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்ன வருது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இது கியூப் ரூட்ஸு, இது என்னது? ஃபோர்த் ரூட்ஸு. இப்போ இங்கே nth ரூட்டுக்கு வா. k ஈக்குவல் டு 0, 6 0 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? k ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 6 2 pi by n. ஓகேவா? இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியாது, என்னோட வேல்யூ நமக்கு கிடையாது. k ஈக்குவல் டு 2 இம்ப்ளை x ஈக்குவல் டு 6 4 pi by n சொல்லலாமா? அதை இப்படி எழுதலாமா பாருங்க? 2 pi by n ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா பாருங்க? ஓகேவா? அதே மாதிரி k ஈக்குவல் டு 3 போட்டால் என்ன வரும்? x ஈக்குவல் டு 6 pi by n. அதை எப்படி எழுதலாம்? 6 2 pi by n ஹோல் பவர் 3 அப்படியே போட்டு வந்தீங்கன்னாக்கா k ஈக்குவல் டு n-1 இம்ப்ளைஸ் x ஈக்குவல் டு 6 2 pi by n ஹோல் பவர் n-1. நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்? அப்போ ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா கியூப் ரூட்ஸ்னு சொல்லும் பொழுது 2 pi by 3 வருது. ஃபோர்த் ரூட்னு சொல்லும் பொழுது 2 pi by 4 வருது. nth ரூட்னு சொல்லும் பொழுது 2 pi by n வருது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஆனால் கியூப் ரூட்னு சொல்லும் பொழுது இப்போ என்ன ஆகுது பாரு, 0 போட்டால் 0, அது வந்து 1 விட்டுரு. 1 போட்டால் என்ன வரும்? 2 pi by 3. அதாவது இங்கே இருக்கு பாரு 2 pi by 3. இங்கே என்ன வருது? 4 pi by 3 வருதா ஸ்டூடெண்ட் உனக்கு? அந்த 4 pi by 3 எப்படி எழுதலாம்? 2 pi by 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். நான் சொல்கிறது புரியுதா? இல்லை ஒன்று பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட், இந்த இங்கே போடவா? கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுறேன். இப்போ கியூப் ரூட்ஸ் பாருங்கள் தம்பி, கடகடான்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட். x ஈக்குவல் டு 1 வந்தது, அப்புறம் x ஈக்குவல் டு 2 pi by 3 வந்ததா? அப்புறம் என்ன வந்தது? x ஈக்குவல் டு 6 4 pi by 3. அதை எப்படி மாற்றலாம்? 6 2 pi by 3 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு 1ன்னு பேர் கொடுக்குறேன், இதுக்கு ஒமேகா. அப்போ இது எப்படி மாறும்? ஒமேகா ஸ்கொயர்னு மாறுமா? இப்போ அடுத்தது இங்கே ஃபோர்த் ரூட்ஸுக்கு வாங்க. எக்ஸ் என்னது? 1. அடுத்த ரூட் என்னது? 6 2 pi by 4. அடுத்த ரூட் என்னது? 6 4 pi by 4. அதை என்ன பண்ண? 6 2 pi by 4 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கோ, சிம்பிளிஃபை பண்ணாத. அடுத்தது என்ன வருது? 6 pi by 4 வருதா ஸ்டூடெண்ட்? 6 pi by 4. அதை எப்படி எழுதலாம்?
சிஸ்ஸா 2π/4 ஹோல் பவர் 3 எழுதலாமா ஸ்டூடெண்ட்? அதை இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒமேகான்னு பேர் கொடுக்குறேன். அப்போ இது எப்படி மாறுது? ஒமேகா ஸ்கொயர். இது எப்படி மாறும்? ஒமேகா பவர் 3. ஏன்னா இதுதான் வந்து இப்போ முக்கியம், நீ கவனிக்க வேண்டியது என்னென்னா, கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிக்கு 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் வருது. 4th ரூட்டுக்கு என்ன வருது? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப். 5th ரூட்டுக்கு என்ன வரும்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 4. அதே மாதிரி இங்கே வா, இதை ஒமேகான்னு எடுத்துக்கோ. அப்போ இது எப்படி மாறும்? ஒமேகா ஸ்கொயர். இது எப்படி மாறும்? ஒமேகா பவர் 3. இது எப்படி மாறும்? ஒமேகா பவர் n-1. அப்போ nth ரூட்டுக்கு எப்படி மாறும் ஸ்டூடெண்ட்? 1, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப் டு டாட் 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 ஒமேகா பவர் n-1. இதில் முக்கியமான ஒரு விஷயம், கியூப் ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய முப்படி மூலத்துக்கான ஒமேகா வந்து 2π/3. 4th ரூட் 4 படி மூலம் வரும் பொழுது 2π/4. nth ரூட் வரும் பொழுது என்ன வருது? 2π/n. அப்போ இந்த ஒமேகா அந்த ஒமேகா எல்லாமே வேற வேற தான், இல்லை என்ன கிடையாது, ஒரே ஒமேகா கிடையாது, நேம் மட்டும் ஒமேகா அப்படின்னு நாம் கொடுக்குறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதை பயன்படுத்தி 2 முக்கியமான நோட்டு கொடுக்குறேன்னா, அப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம சம்முக்கு போயிடலாம் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ x = 1/1/3 ரூட்ஸ் என்ன சொன்னேன் ஸ்டூடெண்ட்? x = 1, -1/2 + i√3/2, -1/2 - i√3/2 அப்படின்னு சொன்னோமா நம்ம. இதுக்கு 1ன்னு பேர் கொடுத்தேன், இதுக்கு ஒமேகா, இதுக்கு ஒமேகா ஸ்கொயர். இதுக்கு என்னவோ அதுதான் எல்லா ரூட்டுக்குமே போகும். 4th ரூட்டு 5th ரூட்டு nth ரூட் வரைக்கும் அப்படி தான் போகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுறேன், 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 1 -1/2 + i√3/2 -1/2 - i√3/2. 1 -1/2 -1/2 -1, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 0. அப்போ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ ஸ்டூடெண்ட்? 0. அதே மாதிரி 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா பவர் 3 என்னவா இருக்கும்? 4th ரூட்ஸில் 0. அப்போ அதே மாதிரி 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பவர் n-1 வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். எதில்? nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அப்போ 9th ரூட்டு 9ஆம் படினாக்கா ஒமேகா பவர் 8 வரைக்கும் 0 வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் 2வது பாயிண்ட்டு, ஒமேகா பவர் 3யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஒமேகா பவர் 3, ஒமேகாவோட வேல்யூ என்னது உனக்கு? சிஸ்ஸா 2π/3 ஹோல் பவர் 3. இதுதானே நமக்கு ஒமேகாவுடைய வேல்யூ. என்ன ஒமேகா வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், வேணா எடுத்துக்கோ. கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியை பொறுத்தளவுக்கு ஒமேகா என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? சிஸ்ஸா 2π/3 அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ ஒமேகாவுக்கு பதிலாக இதை போடும் பொழுது பவர் 3 கிடைக்குதா? இந்த 3 வந்து உள்ளே வரும் பொழுது 3 கேன்சல் ஆகிடுமா ஸ்டூடெண்ட்? சிஸ் ஆஃப் 2π-யா? 2π வந்து என்னன்னு எழுதலாம்? சிஸ் 0ன்னு எழுதலாமா? ஏன்னா எவ்வரி மல்டிபிள் ஆஃப் 2π 0. அப்போ சிஸ் 0வோட வேல்யூ எவ்வளோ ஸ்டூடெண்ட்? 1. இப்போ அதே மாதிரி 4th ரூட்டுக்கு வா. 4th ரூட்டை பொறுத்தளவுக்கு ஒமேகா பவர் 4 பொறுத்தளவுக்கு என்ன வரும்? சிஸ்ஸா ஒன்றும் இல்லை, 3னா இங்கே 4 வந்துடும் சொல்லியிருக்கோம். பவர் 4 கேன்சல் ஆகிடுமா? சிஸ்ஸா 2π = 601. அதே மாதிரி தான் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்? ஒமேகா பவர் என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. அப்போ இப்போ 2 ரிசல்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0, ஒமேகா பவர் 3யோட வேல்யூ 1. அதே மாதிரி 4th ரூட்டாக இருந்தால் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா கியூபோட வேல்யூ 0, ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ 1. அதே மாதிரி nth ரூட்டாக இருந்தால் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பவர் n-1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஒமேகா பவர் என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஸ்டூடெண்ட்? 1ஆக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 1 வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? காஸ் ஆஃப் 2π/3. அதாவது கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாரு. 1ஓட வேல்யூ 1, இது ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர் என்னது? சிஸ்ஸா 2π/3 ஹோல் ஸ்கொயர். அதாவது 1 ஒமேகா ஸ்கொயர்னு சொன்னோமா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பரில் இருந்து ஒமேகாவால் மல்டிப்ளை அடுத்த நம்பர் கிடைக்குதா? அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்?
1, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன் ஜிபி எதில் இருக்கு? பெருக்கு தொடரில் இருக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி ஃபோர்த் ரூட்ஸ் எடுத்துக்கோ. 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் அதுவும் பெருக்கு தொடர் தான். nth ரூட்ஸ் என்னதான்? பெருக்கு தொடர் தான். அப்போ இப்போ உன்னை பொறுத்தளவுக்கு தெரிய வேண்டிய 3 விஷயம் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் உனக்கு. அதை சொல்லியாச்சுனாக்கா அதோட நம்ம இந்த வீடியோ வந்து கன்சல்டேட் ஆகிடும். ஒரு 2 செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் பாருங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ் நான் கன்சல்டேட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு z⁴ வேணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து போலார் ஃபார்ம் சொல்லக்கூடிய துருவ வடிவில் எழுதணும். 2k ஆட் பண்ணணும். பவரை வந்து உள்ளே கொண்டு வந்துடணும். அதாவது r⁴ இன்ட்டு காஸ் ஆஃப் 2k ப்ளஸ் தீட்டா பை n ப்ளஸ் ஐ சைன் 2k ப்ளஸ் தீட்டா பை n கமா k = 0, 1, 2 up to n-1. அதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ரெண்டாவது பாயிண்ட்டு x = 1/1/3 பொறுத்தளவுக்கு அதனுடைய மூலங்கள்னு சொல்லக்கூடிய ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? 1, ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். ஒமேகாங்கிறது -1/2 ப்ளஸ் i√3/2. ஒமேகா ஸ்கொயருங்கிறது என்னது? -1/2 மைனஸ் i√3/2. அப்புறம் என்ன சொன்னோம்? மூணாவது பாயிண்ட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர் 0. நாலாவது பாயிண்ட்டு ω⁴ 3 = 1. அதே மாதிரி ஃபர்தராக எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்? 1 + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா கியூப் 0. ω⁴ என்னது? 1. ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, 4ஆம் படி மூலங்கள். அப்புறம் அதே மாதிரி nth மூலத்துக்கு என்ன சொன்னோம்? 1 + ஒமேகா ஸ்கொயர் அப் டு ω⁴n-1 0. ω⁴n = 1. ஃபோர்த்து படி மூலங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? 1, ±1, ±i. இதை மாதிரி 5, 6, 7 எது வேணாலும் நீ கண்டுபிடிக்கலாம் ஸ்டூடெண்ட். ஒன்றை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்கோ. 5வது பாயிண்ட்டு சிஸ்ஸா 2k⁵3 அப்படின்னு இருந்தால் 3ஆம் படி மூலம் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. சிஸ்ஸா 2k⁵4ன்னு இருந்தால் ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, 4ஆம் படி மூலம். அதே மாதிரி சிஸ்ஸா 2k⁵9 அப்படின்னு இருந்ததுன்னா 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, 9ஆம் படி மூலம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? என்ன நம்பர் கீழே வருதோ அதுதான் அதனுடைய ரூட்ஸு. இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். இதை பயன்படுத்தி நம்ம சம்மு போட வேண்டியிருக்கு. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.